ஃபீஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். உங்களோடு நான் மீண்டும் வாழ்வதற்காக அந்த குதா உங்களை அனுப்பி வைத்தார் என்று அந்த தருணத்தில் எனக்கு தோன்றியது. அந்த இரவுக்கு ஒரு முடிவு கிடைத்தது. ஜோதா பேகம், தாயே, ருக்கையா பேகம், உடனே வாருங்கள். என்னவாயிற்று ஜலால்? சற்று பொறுங்கள் ஜோதா பேகம். அவளை பற்றி தாங்கள் கவலைப்படாதீர்கள். அவள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேயே சென்று விட்டாள். இனி அவளால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதனால் தாங்கள் கவலைப்படாமல் சற்று ஓய்விடுங்கள். ஹுசூர், உண்மையிலேயே இது ஆச்சரியம்தான். நேற்று வரை ஜோதா பேகத்தின் சரீரம் நஞ்சை எதிர்த்து போராட மறுத்தது. ஆனால் இப்பொழுது தான் வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விட்டார் போலிருக்கிறது ஹுசூர். யாரோ மனதால் செய்த பிரார்த்தனையை ஹுதா கேட்டதால் இவரது உயிரை காப்பாற்றி விட்டார். நான் மருந்துகளை தயாரித்து தங்களிடம் தருகிறேன். நீங்களே கொடுங்கள். ஆனால் ஓய்வு என்பது மிகவும் அவசியம். நிச்சயமாக. இப்போது ஜோதா பேகம் ஓய்வெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் இப்போது நாம் அனைவரும் இங்கிருந்து சென்று விடலாம். அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக ஓய்வெடுப்பார்கள். शहनशाह जलालुद्दीन मोहम्मद, 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 शहनशाह जलालुद्दीन मोहम्मद.
शहनशाह जलालुद्दीन मोहम्मद शहनशाह जलालुद्दीन मोहम्मद जोधा बेगम शहनशाह जलालुद्दीन मोहम्मद शहनशाह जलालुद्दीन मोहम्मद जोधा बेगम जोधा बेगम जोधा बेगम மோத்தி जलालुद्दीन मोहम्मद என்ன அங்கு ஒரே சத்தமாக இருக்கிறது? வேண்டாம் ஜோதா, எழுந்திருக்காதீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியிருக்கின்றார். जलालुद्दीन मोहम्मद எனக்கு ஒன்றுமில்லை. சொல்வதை கேளுங்கள் ஜோதா, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே வா, இதை மக்களுக்கு பகிர்ந்து கொடு. விரைவிலேயே நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள் ஜோதா. உண்மையிலேயே இதை மனமுவந்து செய்கிறாயா ஜலால்? ஆம் தாயே. என்னவாயிற்று? ஏன் ஷெகன்ஷா அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்? இது மிகவும் ஆபத்தானது. இவ்வாறு நின்று கொண்டிருந்தால் ஷெகன்ஷாவை யார் வேண்டுமானாலும் தாக்கலாம். உங்களில் இருக்கும் கேள்வி எனக்கு நன்றாகவே புரிகிறது. எதற்காக இன்று உங்கள் ஷெஹன்ஷா தன்னுடைய ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் மணிமுகத்தையும் துறந்தார் என்பதுதானே? உங்கள் அனைவருக்கும் இன்னொரு கேள்வியும் எழலாம். உங்கள் ஷெஹன்ஷாவிற்கு மதி குழம்பி போய் விட்டதால் அவர் இப்படி செய்யலாம் என்று கூட நினைக்கலாம். ஏனென்றால் ஒரு ஷெஹன்ஷா தன்னுடைய ஆட்சியையும் சிம்மாசனத்தையும் இழக்கும் போதுதான் இப்படி செய்வான் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இல்லை என்றால் அவனுக்கு குதாவின் அழைப்பு வரும்போதுதான் அவன் இப்படி நடந்து கொள்வான். ஆனால் தாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். அது போன்ற சூழ்நிலை இன்று வரவில்லை. இன்று எனக்கு இந்த ராஜ ஆபரணமோ இல்லை மணிமகுடமோ தேவையில்லை. ஏனென்றால் இன்று நான் ஒரு ஷெஹன்ஷாவாக அல்ல, ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக தனது குடிமகன்களை சந்திக்கவே நான் வந்துள்ளேன். இது போன்ற சூழ்நிலையில், இது போன்ற சந்தர்ப்பத்தில், இது போன்ற நிலையில் ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பிற்கு என்னவாகும் என்று தாங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கூறுவது என்னவென்றால், எனக்கு இது போன்ற எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் பயம் இல்லை. ஏனென்றால் இன்று ஒருவருக்கு மகனாக, ஒருவருக்கு சகோதரனாக, ஒருவருக்கு ஒரு தந்தையாக இங்கே வந்துள்ளேன். இன்று என் பிரஜைகளுக்கு மத்தியில் நான் வரவில்லை, என்னவர்களின் நடுவில் தான் நான் வந்துள்ளேன். இன்று என்னை விரும்புபவர்களின் மத்தியில் நான் உள்ளேன். இவர்கள் தான் என் வாழ்வின் கடினமான கட்டத்தில் என்னோடு இருந்திருக்கிறார்கள், என்னை நம்பி இருக்கிறார்கள், என்னை நேசித்திருக்கிறார்கள். அவர்கள் சொந்த வேலைகளை விட்டுவிட்டு எனக்கு துணையாக நின்று எனக்காக பிரார்த்தனை செய்தவர்கள். அந்த பிரார்த்தனையின் காரணமாகத்தான் அந்த கடினமான நஞ்சும் என்னை தீண்டாமல் சென்று விட்டது. இவர்களுடைய பிரார்த்தனையால் தான் அந்த கடுமையான நஞ்சு எனது ஜோதா பேகத்தை ஒன்றும் செய்யவில்லை. எனது ராஜ்யத்தில் இருக்கும் அனைவரும் செய்த தூய்மையான தொழுகையால் தான் இன்று எனது ஜோதா பேகம் அவரது மரணத்தையும் வென்று நிற்கிறார்கள். இந்த அனைத்து காரணத்திற்காகவும் தான் உங்கள் அனைவரின் முன்பாக முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வரை எனக்கு இதயமே இல்லை என்று நான் கூறிக்கொண்டு வந்தேன். ஆனால் இன்று என் இதயபூர்வமாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்களுக்கு நான் ஒரு வாக்களிக்கின்றேன். இன்றிலிருந்து உங்கள் அனைவருக்கும் நான் வெறும் ஷெஹன்ஷா மட்டும் அல்ல. நீங்கள் என் மகுடத்தை பார்த்தோ இல்லை வாளை பார்த்தோ பயப்பட தேவையில்லை. இன்றிலிருந்து நான் உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வருவேன். நீங்கள் என்னிடம் புகார் அளித்தால் அதை நான் நிச்சயமாக முழு மனதோடும் அறிவோடும் ஆலோசனை செய்து தீர்ப்பேன். ஏனென்றால் இன்று வரை நான் என்னவர்களை அடையாளம் கண்டு கொள்ளாதது நான் செய்த மிகப்பெரிய தவறாகும்.
உங்களை நான் இப்போதுதான் புரிந்து கொண்டேன். நீங்கள் ஆசைப்பட்டதால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பையும் ஆட்சியையும் அந்த இறைவன் எனக்காக வழங்கினார். இன்று உங்களுடைய ராணி ஜோதா பேகம் நல்லபடியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த குதா அவர்களை காப்பாற்றினார் என்று பொருள் அல்ல. அதற்கு காரணம் என்னவென்றால் உங்கள் பிரார்த்தனை அவ்வளவு வலிமையாக இருந்ததால் தான் அது அந்த குதாவை கட்டளையிட்டு ஜோதாவின் உயிரை காப்பாற்ற வைத்தது. எப்படி நீங்கள் அனைவரும் அன்று இரவு எனக்கு துணையாக தொழுதீர்களோ அதே போல் நான் என் வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम. இன்று உங்களுடைய ராணி ஜோதா பேகம் நல்லபடியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த குதா அவர்களை காப்பாற்றினார் என்று பொருள் அல்ல. அதற்கு காரணம் என்னவென்றால் உங்கள் பிரார்த்தனை அவ்வளவு வலிமையாக இருந்ததால் தான் அது அந்த குதாவை கட்டளையிட்டு ஜோதாவின் உயிரை காப்பாற்ற வைத்தது. எப்படி நீங்கள் அனைவரும் அன்று இரவு எனக்கு துணையாக தொழுதீர்களோ அதே போல் நான் என் வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद. ஜோதா பேகம் உயிர் பிழைத்ததற்காக நான் நிச்சயமாக ஒரு பெரிய விழாவை எடுப்பேன். ஆனால் அந்த விழா இந்த கோட்டையின் 4 சுவற்றுக்குள் நடக்கப் போவதில்லை. இந்த கொண்டாட்டம், இந்த விழா என்னவர்களின் நடுவில் நடக்கவிருக்கிறது. இன்று முதல் நீங்கள் என்னுடைய ஒவ்வொரு சந்தோஷத்திலும் பங்கெடுப்பீர்கள். அதே போல் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் என் பிரச்சனையை போல் சிந்திப்பேன். இறுதியாக நான் ஒன்றை கூறுகிறேன். அது என்னவென்றால் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद, शहंशाह जलालुद्दीन मोहम्मद. கண்டங்களிலிருந்து தப்பித்து ஜோதா பேகம் பிழைத்துக் கொண்டார். ஷெஹன்ஷாவின் காதலை ஜெயித்து உலகத்திற்கு வந்துவிட்டார். நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய திருட்டுத்தனம் எனக்கு தெரிந்துவிட்டது. என்ன திருட்டுத்தனம்? பெனசீரிடமிருந்து ஷெஹன்ஷா தப்பித்தது உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமோ, ஜோதா பேகம் மரணப்பிடியில் சிக்கியிருந்ததை பார்த்து உங்களுக்கு துக்கமும் ஏற்பட்டது. பேச்சுக்கு தான் ஷெஹன்ஷா உங்களின் மாற்றான் தாய் பிள்ளை. ஆனால் நீங்கள் அவரை கூட பிறந்த சகோதரன் போல் பார்த்துக் கொள்கிறீர்கள். யா அல்லாஹ், நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. எனக்கு தங்களை போன்ற கணவர் கிடைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பெருமையாக இருக்கும் அல்லவா? எந்த மக்கள் ஷெஹன்ஷாவை அவ்வளவு அதிகமாக நேசிக்கின்றார்களோ அந்த ஷெஹன்ஷா உங்களுக்கு மாற்றான் தாய் பிள்ளை. தாங்கள் ஏன் ஒன்றும் பேசவில்லை? ஏதாவது கூறுங்கள். சரி, நானே கூறுகின்றேன். எவ்வாறு ஜோதா பேகம் தன் உயிரை பொருட்படுத்தாமல் ஷெஹன்ஷாவின் உயிரை காப்பாற்றினாரோ அவ்வாறே நானும் ஒரு நாள் தங்களின் உயிரை காப்பாற்றுகின்றேன். யாராவது நீங்கள் அருந்தும் பாலில் விஷத்தை கலந்தாலோ உங்கள் சிம்மாசனத்தை பறிக்க நினைத்தாலோ அப்பொழுது நானும் காப்பாற்றுவேன். எனக்கு நஞ்சை கொடுக்க நினைப்பவர்களை கொடுப்பதற்கு முன்பாகவே கழுத்தை அறுத்தெறிந்து விடுவேன். அப்படி என்றால் உங்களின் உயிரை ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்களா? எப்பொழுதும் விளையாட்டுதான். எனக்கு ஒரு சத்தியம் செய்யுங்கள். நீங்கள் முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நான் என் கடமையை செய்ய முடியும். நான் உங்கள் உயிரை காப்பாற்றுவேன். செய்யுங்கள், என் மீது சத்தியம் செய்யுங்கள். செய்யுங்களேன். அட, ஏன் சத்தியம் செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? நான் உங்களை காப்பாற்றுவேன். அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஷெஹன்ஷா அவர்கள் மருத்துவரை எவ்வளவு நிந்தித்தார் தெரியுமா? எப்படியாவது உன்னை பிழைக்க வைக்க வேண்டும் என்று கூறினார். பிறகு என்ன? பெனசீர் ருக்கியா பேகத்தை கடத்தி கொண்டு சென்று விட்டாள்.
ஆனால் அப்பொழுதும் சேன்ஷா அந்த பிரச்சனையை அட்கா அவர்களிடம் விட்டுவிட்டு உன்னுடனே அமர்ந்திருந்தார். நீ கண் விழிக்கும் வரை சேன்ஷா உன் கையை பிடித்துக் கொண்டு இங்கே அமர்ந்திருந்தார். அப்படியா? நாள் முழுதும் ஷேன்ஷா என் கையை பிடித்துக் கொண்டு இங்கிருந்தாரா? ஆம் ஜோதா பேகம், உங்களை விட்டு ஒரு கணம் கூட நீங்காமல் அமர்ந்திருந்தார். முதலில் அவர் தர்காவுக்கு சென்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்தார். பிறகு உங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று மக்களையும் கேட்டுக்கொண்டார். ஆதாப். ஜோதா பேகம், இதுவரை ஷெஹன்ஷா வேறு யாருக்காகவும் இவ்வளவு கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்காக ஷேன்ஷா இவ்வளவு செய்தாரா? எச்சரிக்கை, ருக்கையா பேகம் அவர்கள் வருகிறார்கள். ஆதாப் ஜோதா பேகம். வணக்கம். இப்பொழுது உன் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இப்பொழுது சிறிது பரவாயில்லை. தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை ஜோதா பேகம், நான் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீதான் ஷெஹன்ஷாவின் உயிரை காப்பாற்றினாய், என்னை விதவையாகாமல் தடுத்தாய். அதற்கு நான் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதற்கு கைமாறாக என்னிடம் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். நான் நிச்சயம் தருவேன். நீ எது கேட்கிறாயோ அதை தருவேன். ஜலாலை மட்டும் விட்டுவிடு. இப்பொழுது நன்றாக ஓய்விடு. நான் சென்று வருகிறேன். ஆதா. நடந்தது மோத்தி? ஷேன்ஷா வேறு என்ன கூறினார்? அவர் என்ன பேசினார்? நான் எவ்வளவு முறை கூறுவது ஜோதா? வேண்டுமென்றால் நான் நடக்காததை கூறவா? உன்னிடம் பொதுவாக கேட்கிறேன், அவ்வளவுதான். இல்லை, சேன்ஷாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்க விரும்புகிறாய். அவரை மிகவும் பிடித்திருக்கிறதல்லவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. திடீரென்று ஷெஹன்ஷா ஏன் இவ்வாறு என்னை பற்றி கவலைப்படுகிறார் என்றுதான் யோசிக்கிறேன் மூர்த்தி. பிறகு நாளை வந்து எனக்காக அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கூறக்கூடாதல்லவா? அதனால் தெரிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன் அவர் என்ன செய்தார் என்று. நான் இந்த அறையில் இனி அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏனென்றால் மீண்டும் தவறு செய்ய மாட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் கண்கள் நிரந்தரமாக மூடிவிட்டாலும் நான் நிச்சயமாக உங்கள் பக்கம் பார்க்க மாட்டேன். ஷேன்ஷா எப்பொழுதும் இந்த அறைக்கு வரமாட்டேன் என்று கூறினார். இப்பொழுது எதற்காக வந்தார்? மிகவும் சங்கடமாக இருக்கின்றது. இந்த அறையில் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று கூறினேன். நீங்கள் அனுமதித்தால் நான் உள்ளே வரலாமா? நிச்சயம் ஷேன்ஷா, வாருங்கள். வணக்கம். ஆதாப். இங்கு நான் வரமாட்டேன் என்று கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஜோதா பேகம். ஆனால் ஆண்டவர் ஒன்று நினைத்து விட்டால் அதை நாம் மாற்ற முடியாது என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதனால் கசப்பான வார்த்தைகளை மறந்து விடுவதே நமக்கும் நல்லது. ஆரத்தி எடுத்துக்கொள்ளுங்கள்.
தங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை. இன்னும் ஏன் கஷாயம் கொடுக்கவில்லை? கசாயம் கொடுத்து விட்டேன் செஞ்சா, அது பிறகு கொடுக்க வேண்டியது. அப்படி என்றால் அதை மூடி வைக்கலாம் அல்லவா? வைத்தியர் அதை திறந்து வைக்க சொன்னார், ஆகையால் தான். அப்படியா? அப்படி என்றால் சரி. நான் செல்கிறேன் செஞ்சா, அவசியம் ஏற்பட்டால் என்னை அழையுங்கள். சற்று பொறு. நான் ஜோதாபேகத்திடம் சற்று தனிமையில் பேச விரும்புகிறேன். அதனால் நீ யாரையும் உள்ளே அனுமதிக்காதே. அப்படியே செய்கிறேன். என்னிடம் தாங்கள் என்ன பேச வேண்டும்?